வாழ்வில் ஒருமுறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவத்தலம். உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படும் சிவபெருமான் வீட்டிற்கும் புனித தலங்களில் ஒன்று உத்திரகோச மங்கை. இங்குதான் முதலில் ஆருத்ர தரிசனம் கொண்டாடப்பட்டது. உத்திரகோச மங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி. ஆதி காலத்தில், அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுவாகும். இந்த தல மூலவர் மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர். இங்கு மங்களேஸ்வரர், மங்களேஸ்வரி, ஆடவல்லான் மூர்த்தியும் மரகத பச்சை, தீர்த்தமும் பச்சை, விருட்சமும் பச்சை. ராவணன் மண்டோதரி திருமணம் இத்தலத்திலேயே நடைபெற்றது. இங்குதான் சிவபெருமான் வலைவாணனாக உருவெடுத்து சுறாவை அடக்கினார். அவர் மணந்து கொண்ட மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி. இந்த அம்மன் முன் இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அறையில் ஆடி காட்டினார். பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செய்தார். உத்தரம் என்பது உபதேசம், கோசம் என்பது ரகசியம், அதாவது பிரணவ மந்திரம். மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் உத்தர கோச மங்கை என ஆனது.